पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே நாம் 589வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது மகோத்சவன் என்பது. எம்பெருமானுக்கு உற்சவங்கள் அடிக்கடி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டுமாம்? நித்யோத்சவ, தினம் உற்சவம் இருக்கணும். பக்ஷோத்சவ, ஒரு பட்சத்துக்கு ஒரு திருவிழா ஸ்பெஷலாக இருக்கணும். நித்தியோத்சவத்துக்கு மேலே பக்ஷோத்சவம். பக்ஷம் என்றால் ஃபோர்ட் நைட், 15 நாளைக்கு ஒரு தடவை. மாசோத்சவ, ஒரு மாதத்துக்கு ஒரு திருவிழா வரணும். நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவ, அதுக்கப்புறம் 12 மாதங்களுக்கு ஒரு திருவிழா. இப்படி திருவிழா கொண்டாடணும் கோயில். அதை விட என்ன வேலை? அந்த திருவிழாவெல்லாம் எம்பெருமானு நன்றாக நடக்க வேண்டும். நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவ, பிரவோத்சவ, பவித்ரோத்சவ. அந்த எம்பெருமானுக்கு தெப்போத்சவம். இது தவிர தனி பவித்ரோத்சவ, ஓராண்டு அவனுக்கு செய்த பணிவிடைகளில் வரக்கூடிய தப்புக்கள் எல்லாம் பொறுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு பிராயஷ்சித்த உற்சவம், பவித்ரோத்சவம். எப்படி பல உற்சவங்கள் நடத்த சொல்லியிருக்கு. ஆனால் இந்த உற்சவங்கள் பல கோயிலில் நடக்கிறது. ஆனால் அப்சர்வர்ஸ் தான் கிடையாது. எங்கோத்தையும் பவித்ரோத்சவம் நடத்துகிறோம், மண்டபடிக்காரரை வந்துட்டு அவரும் அப்புறம் வரேன்ட்டு போயிடுவார், ஆள் இருக்காது. ஆனால் இத்தனை உற்சவங்களுக்கும் ஆள் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம திருவேங்கடமுடியான். நித்தியோத்சவம் காணக்கூடிய பெருமாள் திருவேங்கடமுடியான். இன்றைக்கும் பார்க்குறோம் எம்பெருமான் அந்த பெரிய திருமலை சன்னிதியிலேருந்து கிளம்பி மாடவீதி புறப்பாடை, நித்தியோத்சவம் டெய்லி புறப்பாடு காண்றோம். அது திருவேங்கடமுலைக்கே உள்ள சிறப்பு. அப்பேற்பட்ட மகோத்சவங்கள் பல நடத்தி, அதனால உற்சவேகி ஸ்தியானகர்ஷாம், அந்த உற்சவங்களினாலே ஆனந்தத்தை நிறைய ஊரே பெரும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படி எம்பெருமான் நடந்து கொள்வதனாலே வியாச பகவான் நாரதர் மூலம் இந்த திருநாமத்தை பெற்று இங்கே தொகுப்பில் வைக்கிறார். நித்யோத்சவாய் மகோத்சவாய நம. ஒவ்வொரு உற்சவம் மகோத்சவமாக இருக்கணும். எப்படியா?
பெரிய மகோத்சவத்துக்கே ஆளை காணியா, நீ நித்தியத்துக்கும் அவ்வளோ ஆள் வேணுங்கிறியன்னா, மற்ற கோயில்கள் எப்படியோ எங்கள் திருவேங்கம்படியானுக்கு அப்படி இல்லை. உற்சவங்கள் நடக்கும் பொழுது அயோத்தியில் பகவான் பிதேப பரிதுஷ்யதி, தகப்பனால் சந்தோஷப்படுறவர் சந்தோஷப்படுவார். தம் பிள்ளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணால், ஒரு விழா எடுத்தால் தகப்பனார் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி அயோத்தி வாழும் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சவம் வந்து கொடுத்தனா, அவளுக்கு கல்யாணமோ அவளுக்கு போனதோ எது வந்தாலும் பிதேவ பரிதுஷ்யதி, தகப்பனார் எவ்வளோ சந்தோஷப்படுவானா எம்பெருமான். அதே மாதிரி அடியவர்கள் அவனுக்கு ஏதாவது உற்சவம் நடந்தால் பிதேவ பரிதுஷ்யதி, நம்ம குழந்தைக்கு உற்சவம் என்று அப்பா சந்தோஷப்படுறாம சந்தோஷப்படுவார். அதை இன்றும் நாம் பார்க்கக்கூடிய க்ஷேத்திரமாக திருமலை இருக்கு. அந்த நாரத ஒவ்வொரு உற்சவமும் மகோத்சவமாக இருக்கு. சிம்பிளிசிட்டின்னா என்ன, ரொம்ப சிம்பிள்னா என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு 10 பேருக்கு குறையாத வேத பாடம் நடந்துட்டு இருக்கும், நாதஸ்வரம் நடக்கும், திவ்ய பிரபந்தம் நடக்கும், அவர் கவிஞர்கள் கவிதை வாசிப்பார்கள், அற்புதமான காட்சியர். அப்படி என்றும் எம்பெருமான் மகோத்சவங்களை கண்டுகொண்டு அடியவர்களை காத்தருள வேண்டும் என்கிற ஆசையினால அந்த எம்பெருமானுக்கே மகோத்சவன் என்று பெயரிட்டு நாரதர் வழிபடுறார். ஒவ்வொரு அர்ச்சைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த உற்சவங்கள் நடக்கிறத பக்தர்கள் கண்காணித்து சந்தோஷப்படும். ஏனென்றால் இது பகவானுடைய உற்சவம். அதில் நாம் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளணும். எல்லாரும் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுக்கிறதுங்கிற மாதிரி எல்லாரும் கூடணும். இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு தான் இந்த திருநாமத்தை நாரதர் சொல்கிறார். நாரதர் சண்டை மூட்டி விடுறவர் தான் எப்பொழுதும். அவர் ஒரு தடவை வந்தார், வந்து துவாரகையில் சத்யபாமனுடைய அரண்மனைக்கு போனார். சத்யபாமா வந்திருக்காரே நாரதர்னு அவருக்கு ஐஸ் போட்ட முறையெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணிட்டா. பண்ணி உடனே நாரதர் சொன்னார், சத்யபாமா உன் தோட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னார். பார்த்தா இதான் பாரிஜாத மரம், எனக்காக கொண்டு வந்தார் பகவான். அப்படி எட்டி பார்த்தார், பக்கத்தை காம்பவுண்டு ருக்மணி. இது இந்த பாரிஜாத மரம் பூவெல்லாம் அங்கே பூத்துருக்கு, அங்கே கொட்டியிருக்கு, எங்கள் வீட்டில் செடிமெண்ட் தான் இருக்குது. இது என்னம்மா இது, உனக்கு செடிமெண்ட் இருக்குது, பூவெல்லாம் அங்கே போகிறது, ஏன் போனால் என்ன, யார் பொறிக்கிறது, யார் தொடு, ஐயோ பூ இல்லாத என்னவா பெருமை, அதுவும் ஒரு சக்கெடுத்து வீட்டுக்கு போகிறது, இதை கொஞ்சம் சரி பண்ணணும். நீ எப்படி சரி பண்ணுறது அப்படி கேட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. கிருஷ்ணன் எனக்கு தானம் பண்ணு, நான் அப்புறம் கிருஷ்ணனை வசப்படுத்தி எல்லா பூவும் இங்கே ஒருபடியாக பண்ணுறேன். அவன் தான் மாயம் பண்ணி பூ அங்கே ஒருபடியாக பண்ணியிருக்கான். சரி அப்படின்னுட்டா. அங்கேருந்து கண்ணவீரானை கூப்பிட்டா, உமா இவருக்கு தானம் பண்ணால் தான் பல்லாண்டு வாழ்வேன்னு சொல்கிறா, பண்ணிவிட்றேன்னுட்டா. சரி பகவான் என்ன பண்ண முடியும், தானம் பண்ணிட்டா, ஒய்ஃப் சொல்லி தானம் பண்ணிட்டா. நாரதர் வா என்னோடன்னு விட்டார். நாரதர் அழிச்சு போயிட்டார். கிருஷ்ணன் துவாரகையில் இல்லை, நாரதரோடு போயிட்டார். நாரதர் கையில் வீணை வச்சு நாராயணா நாராயணன்னா அந்த கத்துறாரு கிருஷ்ணன். ஏன் வேறு பாட்டு பாட மாட்டேங்க, இத்தியே பாடுவேன். சரி பாட்டு பாடினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு கொடு அப்படின்னு. நான் பாட்டுக்கு 16,000 ஒய்ஃப் எனக்கு வச்சுருந்தேன், என்னை போய் தானம் வாங்கிட்டு வந்து இப்படி கழுத்தறுக்கிறேன் நாரதர், அவனுக்கு என்னையா திருப்தி அப்படின்னு வச்சுருக்கேன். நாரதர் பாரத திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு துவாரகைக்கே வந்தார். அதுக்குள்ளே சத்யபாமா கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுறா, தேவகி நம்ம ருக்மணியும் கஷ்டப்படுறா. அதில் சத்யபாமா கிட்ட வந்தார், நான் கிருஷ்ணனை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு எடைக்கெடை இடான்னு கொடுக்கணும், அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு வியாஜ்யம் போட்டார். சரி இடைக்கெடை உங்களுக்கு என்ன வேணும், பொண்ணு, சரி கொடு. இடைக்கெடை பொண்ணு வச்சா. கிருஷ்ணன் ஒரு தட்டில் போட்டா, தன் அரண்மனையோட நகையெல்லாம் கொண்டு வந்து போட்டா. அந்த கிருஷ்ணன் தட்டு கீழே இருக்குது, இது மேலேயே தான் இருக்குது. ரொம்ப அழுக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, கிருஷ்ணரை மீட்கவும் முடியலை, இந்த ரிஷியோ படுத்துறது, என்னவோ தப்பாக மாட்டினோட எசகு பிசகா அப்படின்னு உடனே அவருக்கு நாரதர் சொன்ன வேணா, உங்கள் ஓர்படி உங்கள் சக்களை தீக்கையில் அவளுக்கு வேணால் ஐடியா தெரிஞ்சிருக்கும். சரி வேறு வழியில் இருக்குமிட்டு வேணா, அக்கா இந்த கிருஷ்ணரை இவருக்கு தானம் பண்ணின்னு வாங்கிட்டு கொண்டு திருப்பி கொடுக்குறேன்னு விட்டார், அதுக்கு விலை கொடுங்கிறார். நானும் எவ்வளவோ நகையை வச்சு பார்த்தேன், அசையிலம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னா.
அப்போது கிருஷ்ணன் சொன்னார், உங்கள் 2 பேரும் இந்த ஆளை ஏமாத்துறான், அதனால் இப்போ என்ன பண்ணணும், இந்த தடவை தோற்று போனான்னா அவனுடைய வீணையை நாம் பிடிக்கணும் அப்படின்னு மந்தையம் வச்சுக்கோங்க அப்படின்னார். சரின்னு விட்டார் ருக்மிணி. இப்போ எப்படி தோக்கடிக்குது நாரதரை? அதனால் ருக்மிணி என்ன பண்ணா, கிருஷ்ணனை ஒரு பக்கம் உட்காத்தி வச்சுருக்கு ஒரு தட்டில், இன்னொரு தட்டு மேலே இருக்குது. ருக்மிணி என்ன பண்ணா, சத்தியபாமாட்ட கவலைப்படாத, நானே போய் உட்காந்துக்கிறேன், கிருஷ்ணனுக்கு இடைக்கு பொண்ணு கொடுத்தாரு. ஐயோ நீ வேண்டாம்மா அப்படி விட்டார் நாரதன். அவனே உணவு கேட்க கஷ்டமாக இருக்குது, நீ வேற சங்கீதம் பஜனைன்னு எல்லாம் முடியாது, எனக்கு தங்கமாக கொடுத்துருவோம். சரி அப்படின்னா அவர் கையில் ஒரு மோதிரம் இருந்தது, கல்யாணத்துக்கு போது கிருஷ்ணன் போட்டதில்ல, கிருஷ்ணான்னு பேர் இருக்குமா. அந்த மோதிரத்தை கொஞ்சம் துளசியோடு வச்சா, வச்சோடனே கிருஷ்ணன் டபால் மேலே போயிடுச்சு சீட்டு. இப்போ விடு நாரதரேன் விட்டா. அதுக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணினார், கருடனை கூப்பிட்டு இந்த மனுஷனுடைய வீணை பிடிக்கணுவா அப்படின்ட்டார். ஏன் வீணை பிடிக்கிறான்? வீணையை சேர்த்தாயே பந்தயத்தில் வைக்கணும், நீ தோற்று போயிட்டா வீணையை கொடுன்னுட்டார். ஐயோ வீணை இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், வாழ்க்கையே வீணாவாயிடுமே என்னார். படு, என் மனைவியில் 2 பேரும் கலம் மூட்டி விட்டு என்னையும் திராசில் வச்சு இவ்வளோ பண்ணியிருக்கேன், விடப்படாது மேம். பகவானே கெஞ்சனை எப்படியாவது காப்பாற்றுனார். ருக்மிணி என்ன சொல்கிறேன், தொலைஞ்சு போகிறான் பிராமணன் விட்டு அப்படி ருக்மிணி சொன்ன உடனே அவருடைய வீணையை திருப்பி கொடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் கலகம் பண்ணாதே போன்னு விட்டான். பிறகு பெருமானும் ருக்மிணியும் ஒருத்தருக்கு பக்கத்தில் உட்காந்து காட்சி கொடுத்தார்கள். சத்தியபாமாவை சந்தோஷமாக சேர்ந்தார். இதில் என்ன நாரதர் பண்ணினார் உலகத்துக்கு காண்பிச்சார்னா, பகவானுடைய உற்சவங்கள் இருந்து போயிடுது நாரதர் படின உடனே. அப்படினால துவாரக்கே களை இழந்து போயிடுது. அப்படி ஆகாமல் ஊர் முழுக்க கலையோட உற்சவ திருவிழாவோடு இருக்கணும்னா அதுக்கு பகவான் அனுகிரகம். அதை செய்வதனால பகவானுக்கு மகோத்சவர் என்று பேர். எங்கே என்னுடன் கலந்து ஜெபிக்கிற மகோத்சவாய நமஹா. இதற்கு பின்னணியான ஸ்லோகம். நித்யோத்சவ பக்ஷயுகோத்சவாதிக்ரமேண சம்பிராப்ய ஜனான் கரோதி முதான்வித அந்யஸ்து ததோயமஸ்தே மகோத்சவாख्यो மதுசூதனோசௌ. நித்யோத்சவம் பக்ஷயுகோத்சவாதி கிரமேண சம்பிராப்ய ஜனான் கரோதி முதான்வித அந்யஸ்து ததோயமஸ்தே மகோத்சவாख्यो மதுசூதனோசௌ. அயோத்தியில் துவாரகையில் உள்ள எல்லார்களையும் சந்தோஷம் உள்ளவர்களாக மகோத்சவம் உள்ளவர்களாக பண்ணுகிறான் பகவான். எனவே எனக்கு மகோத்சவர் என்று பெயர். இப்படி ஜெபிப்பவர்கள் வீட்டிலே எப்பொழுதும் மகோத்சவம் தான். எங்கே என்னுடைய கலந்து ஜெபிங்கள். மகோத்சவாய நமஹா. இதற்கான தமிழ் பாட்டை கேளுங்கள். நித்யோத்சவ பக்ஷோத்சவம் மாசோத்சவம் கண்டு மக்களை மகிழ்விப்பானாம், எனவே மகோத்சவ பெயருடையானே. மகோத்சவாய நமஹா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.